அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி பொறுப்பிலிருந்து விட்டுட்டு போகும்போது பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்ததோ அது வந்து 100 பங்காக இருக்கும். அவரை விட்டுட்டு போகும்போது 20 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு, இன்னைக்கு அது 40 லட்சம் கோடி. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த மாதிரி சில துறைகளில் வந்து பெரும் பாய்ச்சல் நிகழ்ந்திருக்காங்க. வளர்ச்சி குறித்து வானளாவிய அளவில் பேசப்பட்டாலும் இதுதான் நிலைமை. அப்போ எங்கள் மக்களை வந்து நீங்கள் கையேந்தும் நிலையிலேயே வைத்திருக்கிறீர்கள். இது பண்ணாமல் இருந்தால் தான் கையேந்திர நிலம் வரும். முன்னாடி கை கட்டி நின்று வாய் பற்றி நின்று வாங்கினாங்கல்ல சாப்பாட்டு, அது மாதிரி இல்லாமல் ஆக்குறது எப்படி? துண்டை இடுப்பில் இருந்த துண்டை தோலுக்கு ஏற்றுனது எப்படி ஏற்றணும்? லாஜிக்காக ரிவர்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது மாதிரிலாம் கொடுத்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அவனை பிச்சைக்காரன் ஆக்கிறதுன்னு சொல்கிறான். அது வந்து நம்ம 100 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசு பள்ளிகள் ஒன்றும் அவ்வளவு தரமாக இல்லை, அல்லது அரசு பள்ளிகளுக்கு உரிய வகையில் நிதி ஒதுக்கலை. தமிழ்நாடு பட்ஜெட்டில் பெரிய ஒதுக்கீடு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தான். இதில் 42,000 கோடி 43,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. இவன் உட்காந்து மாவாட்டுற மாதிரி அவங்களுக்கும் அதை கொடுக்குறேன் இவங்களுக்கும் இதை கொடுக்குறேன்னா, வீட்டில் யாராவது அவன் பொண்டாட்டி ஆற்றுல அவங்க அம்மா ஆட்டம் இல்லாட்டி அவங்க அக்கா ஆட்டம் அவன் தங்கச்சி ஆட்டும் போது இவன் கதை சொல்கிறது இருக்குல்ல, அது எதுக்கு அவனுக்கு கொடுக்குறீங்க? நறுக்கி நாட்டாமையா? யாருக்கு நாட்டாம பண்ணுறது? அதாவது ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வளர்ந்து மேலே செல்வம் வந்து மெல்ல அப்படி கீழே இறங்கி அவன் வந்து அவள் வீட்டில் வேலைக்காரி அவளை வச்சு என்ன, அந்த வேலைக்காரிக்கு இவங்க சம்பளம் கொடுத்து அந்த வேலைக்காரி வந்து சிக்கனமாக இருந்து பணத்தை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த மிக்சி வாங்கி தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறது வந்து என்ன சமூக நீதி? அது கடன் வாங்கி செலவு செய்கிற அளவுக்கு இது வந்து என்ன அவசியம் இருக்குது? அது சும்மா பேச்சுக்கு வேணால் சொல்லலாமே தவிர, அதில் வந்து என்னென்ன வரம்புகள் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த வரம்புகளுக்குள்ளே தான் இந்த கடன்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கடன்லாம் வாங்கியிருக்கீங்க, திடீர்னு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் பாட போயிட்டே இருப்பேன். நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ யார் இல்லை அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா தனியாக வேறு சட்டம் போடுவீங்களா? இது தமிழ்நாடு அரசு அப்படி முடிவு எடுக்க முடியாது கடன் இல்லையா? இந்திய ஒன்றியத்துக்கு என்ன வளம் இருக்கு சொல்லுங்க. இந்திய ஒன்றியம் வளர்த்து எங்கே போகும்? இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தானே எடுத்துகிட்டு போனாங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு போகல இங்கேருந்து. நாங்கள் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் தான் சொல்லுவாங்களே தவிர வேறு எதுக்கு அவங்க பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. என்ன ஆக்சுவலாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து இவ்வளோ சிக்கல் நடுவில் இவ்வளோ கெட்ட பேர் வாங்காமல் வர்றதே பெரிய விஷயம். அவ்வளோ நிதி நெருக்கடியை கொடுக்குறாங்க அவங்க. மகளிர் விடியல் பயண திட்டத்தினால ஒரு பெண்ணுக்கு சராசரியாக மாதம் 888 ரூபாய் மிச்சமாகுது அப்படிங்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் இப்போ சொல்கிறாங்கல்ல எல்லாரும், இந்த 888 எல்லாரும் சொல்கிறாங்க பாருங்க. அது சொல்கிறது வந்து எதனுடைய அடிப்படையில் சொல்கிறாங்கன்னாக்கா, மாநில திட்ட செய்து கொடுத்த ஆய்வறிக்கையினுடைய அடிப்படையில் தான். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நாம் இன்று சந்திக்க போகின்ற சிறப்பு வந்து தமிழ்நாடு அரசின் திட்டக்குழு துணைத் தலைவர் ஐயா திரு ஜெயரஞ்சன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி கிட்டத்தட்ட நிறைவு பகுதியில் இருக்குது. வளர்ச்சி குறித்து பரவலாக பரப்புரை மேற்கொள்ளப்படுது. இன்னொரு பக்கம் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுது. தமிழ்நாடு உண்மையிலே இந்த 5 ஆண்டு காலத்தில் அடைந்திருக்கிற வளர்ச்சி என்ன? தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் இருக்கிற வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி பொறுப்பிலிருந்து விட்டுட்டு போகும்போது பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்ததோ அது வந்து 100 பங்காக இருக்கு. இப்போ அவரை விட்டுட்டு போகும்போது 20 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு, இன்னைக்கு அது 40 லட்சம் கோடி. 2 மடங்காக இருக்கு. அப்படியே 100 மடங்காக அது பெருசாக்கி இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து வளர்ச்சியினுடைய வேகம். அவங்க விட்டுட்டு போகும்போது கிட்டத்தட்ட 0ல இருந்தது. அது அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கொரோனா சமயம் அதான் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து இயற்கையினுடைய ஒரு இது. அது வந்து கிட்டத்தட்ட 0ல இல்லை, கிட்டத்தட்ட 0ல இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்கா, அது வந்து இப்போ இந்தியாவிலே மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரமாக மாறி இருக்கு. இப்போ சென்ற ஆண்டு வந்து அது கிட்டத்தட்ட 11 இரட்டை இலக்க வளர்ச்சி 11.19 விழுக்காடு அப்படிங்கிறது. இந்த வளர்ச்சி, இந்த 11.19 விழுக்காடு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உற்பத்தி துறை தான். உற்பத்தித்துறை வந்து பெரிய அளவில் வந்து அதுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த மாதிரி சில துறைகளில் வந்து பெரும் பாய்ச்சல் நிகழ்ந்திருக்கிறது. அதில் வந்து மின்னணு பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல, அதனுடைய ஏற்றுமதி, உற்பத்தி ஏற்றுமதி, அதே மாதிரி தோல் அல்லாத காலனி பொருட்கள் அதனுடைய உற்பத்தி ஏற்றுமதி அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வளர்ச்சி வந்து இரட்டை இலக்கத்தை நோக்கி வளர்ந்துருக்கிறது. அதுதான் வந்து இப்போ இந்த 5 ஆண்டுகளில் வந்து இருக்கக்கூடிய பொருளாதார மாற்றத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய செய்தினா அதுதான். இல்லை, இதில் வந்து பாக்கெட்டாக வளர்ந்துருக்குறோமா, அது இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இன் ரியாலிட்டி அது அப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்படி ஆகலை. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குது. அது நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த வளர்ச்சி வந்து இங்கேருந்து ஒரு காரிடார், இங்கேருந்து ஒன்று கோயம்புத்தூர் வெஸ்டர்ன் பெல்ட் காரிடார் ஒன்று இருக்குது. இப்படி தான் வந்து இருக்கே தவிர வளர்ச்சி வந்து எல்லா இடத்துக்கும் பரவலாக ஆகலை. அதுக்கு உண்டான முயற்சிகள் ரொம்ப காலமாக செய்துட்டு இருந்தோம். ஆனால்
ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னன்னாக்கா, அந்த முயற்சிகள்லாம் இப்போ வந்து பலன் தர ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய விளைவு தான் வந்து இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கங்கை கொண்டான் திருநெல்வேலி பக்கத்தில் அந்த எஸ்டேட்லாம் வந்து ஒன்றுமே டேக் ஆஃப் ஆகாமல் இருந்தது. ஆனால் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து இப்போ எல்லாம் ஃபுல்லாகி இப்போ நிறைய தொழில்கள் அங்கே தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல் தூத்துக்குடி வந்து வெறும் துறைமுகம் மட்டும்தான், அது வந்து ஸ்பிக் அது மாதிரி 2-3 நிறுவனங்கள் தான் இருந்தது. இப்பொழுது வந்து அது வந்து மறுபடியும் அந்த பகுதியை வந்து பெரும் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுபோல் வந்து நம்ம என்ன இப்போ அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதெல்லாம் வந்து இந்த மாதிரி பின்தங்கிய பகுதியில் இருக்கோ அதற்குன்னு வந்து தனித்தனியான தொழில்கள் கண்டறியப்பட்டு அங்கே இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதற்கு முன்னோடியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பெரும்பாலும் எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ இது கொண்டு வந்துச்சு. எல்லா மாவட்டங்கள்லையும் டைடல் பார்க் கொண்டு வந்துருக்குறாங்க, அதேமாதிரி சிப்காட் கொண்டு வந்துருக்குறாங்க, அதெல்லாம் வந்துருக்குது. இப்போ வந்து அதுக்கு உண்டான துறைகள், அந்த தொழில்கள் அதுக்கு உண்டான அந்தந்த ஏரியாவுக்கு உண்டான தொழில்களை பார்த்து அதை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த ஸ்டேஜ் அது. சிலடா வந்து இந்தமாதிரி தானாகவே பிக்கப் ஆகி போகிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா, மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிற ஹைவே அதை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி இன்னும் வேகம் பிடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விருதுநகரில் வந்து ஒரு பெரிய மெகா டெக்ஸ்டைல் பார்க் ஒன்று வருது. இப்போ எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இப்போ அதை வந்து செயல்பட தொடங்கணும் அடுத்த வருஷம். அது தொடங்கும் போது அங்கே ஒரு எவ்வளோ பேருக்கு அங்கே வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பெரிய அளவில் ஒரு வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு இடம். அதே போல் வந்து இப்போ தூத்துக்குடியில் வந்து பெரிய அளவில் இப்போ ஏற்கனவே இந்த வின்ஃபாஸ்ட்டுங்கிற கார் கம்பெனி அங்கே உற்பத்தி துவக்கி தொடங்கியாச்சு. அடுத்தது வந்து அடுத்த பெரிய ஒரு பாய்ச்சல் அங்கே நீங்கள் அழைக்க போகிறது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஹுண்டாய் வந்து அங்கே கப்பல் கட்டும் தொழிலை வந்து துவங்க இருக்காங்க. அது வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, வந்துன்னா பெரிய அளவில் அவங்க முதலீடு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறதாக செய்தி இருக்கு. அது மாதிரி வரும்பொழுது அது வந்து பல துணை தொழில்களை அவர் ஏற்படுத்தி அந்த ஏரியாவினுடைய தொழில் இது இருக்குல்ல முகம், அதுவே வந்து பெரிய அளவில் மாறிடும் அப்படிங்கிறது. அவருடைய தாக்கம் எங்கே வரைக்கும் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மதுரையிலேருந்து தூத்துக்குடி போகிற ரோடு வரைக்கும் இருக்குல்ல, அந்த பெல்ட் ஃபுல்லாகவே நிறைய, ஏன்னா அது நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கிற இடமாவும் இருக்குது. ஏன்னா நிறைய நிலம் இருக்குது இல்லையா, ஒன்றும் பெரிய அளவில் விவசாயமும் நடக்காமல் இருக்குது. அதனால் அந்த பகுதியில் வந்து பெரிய அளவில் அந்த தொழில்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுபோல் வந்து டெல்டா பகுதியில் வந்து எந்த தொழிலும் பெரிய அளவில் இல்லை. இப்போ அதற்கு பொருத்தமான தொழிலை வந்து பார்த்து உணவு சார்ந்த தொழில்கள், ஏன்னா அதை பதப்படுத்துதல், அது மதிப்பு கூட்டுதல், அந்த மாதிரி தொழில்கள் அதெல்லாம் வந்து அங்கே கொண்டு போகிறதுக்கும் ஒரு திட்டமாக போட்டிருக்கோம். இப்போ அதெல்லாம் பண்ணும்பொழுது வளர்ச்சி இன்னும் முதல்ல இருந்ததை விட இன்னும் பரவலாக வளரும். இப்போ இந்த பின்தங்கிய பகுதிகள் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலியிலிருந்து மதுரையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி தூத்துக்குடி வரைக்கும் இப்போ இந்த பகுதியில் பண்பாட்டு தளங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. அவ்வப்போது சாதி ரீதியான வன்முறைகள் இது எல்லாமே. இப்போ இந்த இன்டர்வென்ஷன் அன்றாட வாழ்க்கையில் புறணையை பற்றி பேசுகிறோம், கீழடியை பற்றி பேசுகிறோம், அப்போவே நம்ம தொழிலெலாம் தொடங்கணும்னு பேசுகிறோம். இப்போ இந்த தொழில்கள் வந்து அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு நிதானமான உத்தரவாதமான வாழ்க்கை, இதெல்லாம் இந்த பண்பாட்டு தளத்துலேயும் அந்த மாற்றங்களை, அதுக்காக தான் வந்து ஒரிஜினலாக அந்த இதே போடப்பட்டது. நாங்குநேரியில் பெரிய எஸ்டேட் போடுறதும் கங்கை கொண்டானில் ஆரம்பிக்கிறதும் எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது நடந்த சாதி கலவரங்கள் இருக்குல்ல இந்த தென் தமிழக 90களில், அந்த சமயத்தில் தான் வந்து அப்போ அது அமைக்கப்பட்ட அந்த நீதி விசாரணை குழு இருக்க ஜஸ்டிஸ் மோகன் நினைக்கிறேன், அவர் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா, இங்கே வந்து தொழில் நான் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்ட்டு. அதற்காக தான் அவ்வளோ பெரிய எஸ்டேட்டை உருவாக்குனாங்க. ஆனால் நீங்கள் தொழில் வந்து எதுவுமே வேறு பிடிச்சி வளரல இத்தனை வருஷத்துக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவும் தான். இந்த பண்பாட்டு கூறுகள் இருக்குல்ல, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால பெரிய அளவில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துருக்காங்க. இப்போ அது வந்து அந்த மாதிரி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து அவங்க அதுக்கு பழகினாங்கனாக்கா, நிரந்தரமான அந்த வேலையை வந்து செய்து பழகிறது, நிரந்தரமான வருமானம் அப்படி இதெல்லாம் பழகினாங்கன்னா அந்த 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 கூறுகள்லாம் கொஞ்சம் மாற்றம் அடைகிறதுக்கு இப்போ வாய்ப்பு. ஸோ வெறும் சமத்துவத்தை பற்றிய போதனைகள் இல்லாமல் இப்படியான இன்டர்வென்ஷன் தான் நம்ம ஒரு நிதானப்படுத்தும். இப்போ இந்த இன்க்ளூசிவ் குரோத்னு பேசும் பொழுது, இப்போ வந்து தமிழ்நாட்டில் தொழில்துறையை பொறுத்த மட்டில் பெண்களுடைய பங்கு சரிபாதிக்கிட்டே இருக்குது. இந்திய அளவில் நம்ம வந்து முன்னேறிய இடத்துல இருக்கிறோம். அதை ஒட்டி தான் வந்து பெண்கள் விடியல் பயணமாகட்டும், தோழியர் விடுதியாகட்டும், இது வந்து அந்த ரிசல்ட்டில் இருந்தால் நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்க விடுதலை தங்குறதுக்கு இடம் வேணும், பயணம் பண்ணுறது கொஞ்சம் இலகுவாகணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த பக்கத்தில் இப்போ அந்த பீகார் எலெக்ஷனை ஒட்டி வந்து தொழில் முனைவோர்களை உருவாக்குவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் வளருது அப்படிங்கும்போது சரிபாதி இருக்கிற பெண்கள் அவங்கள தொழில் முனைவார் ஆக்குவது அப்படியான எதுவும் இன்டர்வென்ஷன் எதுவும் இது வரைக்கும் நடந்திருக்கா? இதுக்கப்புறம் அதுக்கான பண்ணுறான். நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அந்த அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கு உண்டான ஒரு பெரும் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அது வந்து அவ்வளோவா வெற்றி பெறல என்னை பொறுத்த வரைக்கும். சுய உதவி குழுக்கள் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு வந்து நிறைய வந்து இப்போ அது வழியாக கடன் கொடுக்கறது, அது வழியாக மக்கள் வந்து அதை வாங்கி பயனடையாது அப்படிங்கிறதுலாம் நடந்துகிட்டு இருக்கு.
ஆனால் அது அடுத்த கட்டமாக அதை போய் வந்து அவர்களை தொழில் முனைவராக மாற்றுறதுங்கிறது இருக்குல்ல, அதற்கு உண்டான பயிற்சி, சிறப்பு பயிற்சி, அதுக்கு உண்டான மற்ற அதை வந்து அது சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த தடவை தான் பார்த்தேன். அந்த பொருளாதார இதில் கொடுத்துருக்காங்க தேர்தல் அறிக்கையில். அதுக்காக சிறப்பு திட்டங்கள்லாம் உருவாக்கி நம்ம வந்து அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அதற்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அதுக்கு வந்து என்ன செய்வோம்னு சொல்லியிருக்காங்கனாக்கா, அந்த மாதிரி ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டர். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு குழு வந்து ஏதாவது ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அவர்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பயிற்சி முதல்ல கொடுக்கணும். மாடர்னாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தி எப்படி அந்த பொருளை தயார் பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஃபுட்டில் வந்து அவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது. மக்கள் வந்து அவ்வளோ உணவை வந்து வெளியில் விரும்பி சாப்பிட்றாங்க. நல்ல தரமான ஒரு இதை வந்து நீங்கள் கொடுத்து அதை வந்து ஒரு சரியான முறையில் அதை வந்து ஒரு பிராண்ட் பண்ணி சரியாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லினாக்கா மிகப்பெரிய அளவில் அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. இப்போது நம்ம ஆவின் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஆவின் வந்து அது தயாரிக்கக்கூடிய பால்லேருந்து வரக்கூடிய பொருட்கள், அதனுடைய இனிப்பு வகைகள்லாம் அவ்வளோ பிரபலமாக இருக்குது. இப்போ அது போன்ற ஒரு இதை வந்து அமுல் வந்து பெரிய ஸ்கேலில் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுப் பொருள்களில் வந்து அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து அதுக்குண்டான நிறைய அதுக்குண்டான பயிற்சிகள் கொடுத்த இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்களில் கொண்டு போய் அவங்களுக்கு அதுக்குண்டான பயிற்சியை கொடுத்து, அதற்கு பிறகு அந்த காமன் ஃபெசிலிட்டி சென்டரை உருவாக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களால் அந்த மாதிரி தரமான பொருட்களை வந்து அவர்களால் உருவாக்க முடியும். உருவாக்க முடிஞ்சதுனாக்கா அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாய், அப்புறம் அதுலேருந்து அவர்கள் தொழில் முனைவராக முழு நேரமாக பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய சாத்தியங்கள்லாம் ஏற்படுத்தலாம். தமிழ்நாட்டில் ஒரு சமூக ரீதியாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இப்படியான இன்டர்வென்ஷன் சாத்தியப்படுத்தும். ஆமாம், அது வந்து இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி அதெல்லாம் நகர்த்தணும். அதுக்கு உண்டான சிந்தனைகள் இருக்குது. அது எப்படி அது செயல் வடிவம்படுத்துன்னு பார்ப்போம். வளர்ச்சி குறித்து பேசுகிறோம், 1 ட்ரில்லியன் எக்கனாமி குறித்து பேசுகிறோம். ஆனால் கிரவுண்டு அப்படின்னு வரும் பொழுது நம்ம காலை உணவு திட்டம் வழங்க வேண்டியது இருக்குது, பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துக்கு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த இலவசங்களை வாங்கித்தான் அவர்கள் அன்றாட வாழ்க்கையை நகர்த்தும் நிலையில் தான் இருக்கிறார்கள். வளர்ச்சி குறித்து வானளாவிய அளவில் பேசப்பட்டாலும் இதுதான் நிலைமை. அப்போ எங்கள் மக்களை வந்து நீங்கள் கையேந்தும் நிலையிலேயே வைத்திருக்கிறீர்கள், அதுக்காக கடன் வாங்கி ஊதாரித்தனமாக செயல்படுறீங்க, இது ஒரு ஊதாரித்தனம் அப்படிங்கிற விமர்சனம் வருது. அவங்க வந்து யார்ட்டையும் போய் கையேந்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கல்வி. அதுக்கு தான் வந்து இவ்வளோ வேலையே. இது கையேந்துறது இல்லை, இது பண்ணாமல் இருந்தால் தான் கையேந்திர நிலம் வரும். முன்னாடி கை கட்டி நின்று வாய்ப்பத்தி நின்று வாங்கினாங்கல்ல சாப்பாட்டுக்கு, அது மாதிரி இல்லாமல் ஆக்குறது எப்படி? துண்டை இடுப்பில் இருந்த துண்டை தோலுக்கு ஏற்றுனது எப்படி ஏற்றணும் இல்லையா? இவங்க அப்படியே அந்த லாஜிக்காக ரிவர்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது மாதிரிலாம் கொடுத்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அவனை பிச்சைக்காரன் ஆக்குறதுன்னு சொல்கிறான். அது அப்படி இல்லை, பிச்சைக்காரன் ஆகிடக்கூடாதுங்கிறது தடுப்பு முயற்சி தான் இது. அது வந்து நம்ம 100 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி நீங்க வந்து அது ரிவர்ஸ்ல நீங்க எப்படி சொல்லுங்க? 100 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பவும் ஏன் பண்ண வேண்டியதுன்னா எல்லாரும் ஒரே சமயத்தில் எழுந்து மேல வர முடியாதுல்ல. இப்போ நான் வந்து ஒரு கல்லூரிக்கு போறேன், கல்லூரியில் போய் பேச போறேன். அந்த கல்லூரிக்கு வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10-20 கல்லூரியிலேருந்து மாணவிகள் அழைச்சிட்டு இருக்காங்க, ஒரு 1500-2000 பேரை. அப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வந்து உங்களை எத்தனை பேர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி இப்போ தான் காலேஜ் வந்துருக்கீங்க அப்படி கை தூக்குங்கன்னாக்கா 99 விழுக்காடு கை தூக்குது. அப்படின்னா என்ன தெரியுது உங்களுக்கு? என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 வருஷமா பண்ணியிருந்தாலும் ஒரே நாள் தீர்ந்துடாது அந்த பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ கல்வி அறிவு நம்ம விடுதலை கிடைக்கும்போது நம்மளுடைய கல்வி அறிவு பெற்றவருடைய எண்ணிக்கை 10 விழுக்காடு. 90% உனக்கு படிக்க தெரியாது, கை நாட்டாருன்னா அவனை எவ்வளோ பேரும் கொண்டு வந்துட முடியுமா ஒரு நாளில்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரிமெண்டலில் தான் கொண்டு வர முடியும். முதல்ல வந்து என்ன செய்யணும், அப்பா அம்மாவெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் வர வைக்கிறது. அவங்களாம் பள்ளிக்கூடம் வர்றதே பெரிய விஷயமா இருந்தது, எழுத படிக்க கற்றுக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கு பிறகு எல்லோரும் பள்ளிக்கூடம் வர்றதுங்கிறது இப்போதான் நடந்திருக்கு இல்லையா? அப்போ இப்போ நான் இந்த பிள்ளைங்க இப்போதான் எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு சொன்னா இதுல எவ்வளவு பேர் முதல் தலைமுறையா இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம், கல்லூரிக்கு போகும்போது. அப்போ நம்ம எதுக்கு அதனால தான் திட்டம் கொண்டு வர வேண்டியது இருக்கு. இப்போ 8வது வரைக்கும் படிச்சா போதும் ஒரு காலம் பிள்ளைங்கள, பொம்பளை பிள்ளைங்கள ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கு 5வதுலேயே நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் 8வது வரைக்கும் வாங்கன்னு சொல்லி, 8வதுலேருந்து ஸ்கூலையாவது முடிங்கன்னு சொல்லி ஸ்கூல் முடிச்சது போய் இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக கல்லூரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கல்லூரிக்கு வாங்கன்னு சொன்னதோடைய விளைவு என்னன்னா, பெண் குழந்தைகள் வந்து கல்லூரிகளோட எண்ணிக்கை 35 விழுக்காடு அதிகமாக திட்டத்தினால. அதனால வந்து நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்லாம் சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ரைட்டா? செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவோ இருக்கு. அப்பதான் வந்து ஒரு வளர்ந்த சமுதாயமா நம்ம மாற முடியும் அப்படிங்கிறது. ஓகே, அதுல முன்னேற்றம் இருக்குது. ஆனா பொதுவில் எங்க பரப்புரை மேற்கொள்ளப்படும் போது அரசு பள்ளிகள் ஒன்றும் அவ்வளவு தரமா இல்லை, அல்லது அரசு பள்ளிகளுக்கு உரிய வகையில நிதி ஒதுக்கலை, முன்னேற்றங்கள் நடக்கலை. அது எல்லாமே காமராஜர் காலத்துல மிகவும் தவறான ஒரு பெரிய கருத்து. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கல நிதி ஒதுக்கீடுல மிக பெரிய அளவுல நிதி ஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கப்படுகிறதுனாக்கா பள்ளிக்கல்வித்துறைக்கு தான். தமிழ்நாடு பட்ஜெட்ல பெரிய ஒதுக்கீடு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தான். கிட்டத்தட்ட 42,000 கோடி 43,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. என்ன அந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் அது மாதிரிலாம் சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. 1. 2வது வந்து அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் ரொம்ப சிறப்பாக செயல்படுதுங்கிறதுக்கு கொண்டா நான் என்ன இது இருக்கு, ஆதாரம் என்ன இருக்கு?
லேர்னிங் அவுட்கம்ஸ் இவனுக்கு என்ன இருக்கும் அவனுக்கு என்ன இருக்கும் 2 பேருக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. 2 பேருமே அப்படி தான் இருக்கான். அப்போது அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற வாத்தியார்லாம் வந்து ஃபார்முலா ட்ரெயின் ஆன வாத்தியார். ஏன்னா நம்ம ரெக்ரூட்மெண்ட் போர்டை வச்சு அதை வச்சு எடுக்கிறோம். அங்கே அந்த மாதிரியா இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலில். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா, நம்ம அரசு வந்து இவ்வளோ பெரிய மருத்துவமனை கட்டி வச்சுருந்தாலும் கையில் காசு இல்லைன்னா தான் அங்கே போவாங்க. கையில் கொஞ்சோண்டு காசு வந்துருச்சு, இல்லை கடன் வாங்குறத தில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அங்கே போகிறதில்ல. இந்த தனியார் இதுக்கு தான் மருத்துவமனைக்கு போகாமல் அரசு மருத்துவமனைக்கு தான் போகிறதில்ல அப்படின்னு. அதுபோல் தான் கல்வி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இது இருந்துனாக்கா இல்லை தனியார் பள்ளியில் தான் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான எவிடன்சஸ் எதுவும் இல்லை நம்மள்கிட்ட. என்ன நல்ல ஸ்கூல் தான் வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. தனியார் பள்ளிகள் தான் சிறப்பானவை என்பதற்கு தியரட்டிக்கலாவோ ரிசர்ச் பேஸ்டோ அப்படியே தான் எவிடன்சஸ்ல இல்லை. அது மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம இதை வந்து நம்ம என்ன நம்ம தொடர்ந்து அதுக்கு பள்ளிக்கல்வி நல்லா இல்லைன்னு அப்படியே விட்டுறது இல்லை. தொடர்ந்து நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகளையும் செய்து கொடுத்தானே இருக்கிறோம். இப்போ பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தளவுக்கு இவன் ஹிந்தி படித்தாதான், அது இந்தியை நீ ஒத்துக்கிட்டாதான் 2000 கோடி ரூபாய் அப்படின்லாம் கூட அது வந்தது. இப்போ அதை மீறி அது வந்து அந்த 2000 கோடி கம்பன்சேட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்தது. இப்போ இந்த நிதிச்சுமையை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நிதி வந்து அதுக்கு தான் ஒதுக்கப்படுது. இப்போ இதில் வந்து இந்த மாதிரியான சூழலில் நிதி பற்றாக்குறை இருக்கும் பொழுது காலை உணவு திட்டம் அப்படிலாம் நீங்கள் கொடுக்குறீங்க. எங்கள் பிள்ளைகள் வந்து வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வர மாட்டாங்களா? காலைல எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு டிஃபன் அது எந்த அம்மாவும் சொல்கிறாங்களா? அது மாதிரி அந்த 18 லட்சம் 20 லட்சம் பிள்ளைங்க சாப்பிடுது. அந்த அம்மாக்கள் யாராவது சொல்கிறாங்களா எங்கள் பிள்ளைங்களாம் சாப்பாடு வேணாங்க நாங்கள் சமைச்சு கொடுத்துறோம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இது சும்மா இவனை வெளியில் இருக்கவனு சொல்கிறது. இவன் என்னமோ இவன் உட்காந்து மாவாட்டுற மாதிரி அவங்களுக்கும் அதை கொடுக்குறேன் இவங்களுக்கும் இதை கொடுக்குறேம்மா. அவன் மாவாட்டிட்டு அவன் சொன்னான்னாக்கா நம்ம அதை ஏற்றுக்கலாம். வீட்டில் யாராவது அவன் பொண்டாட்டி ஆத்துறா, அவங்க அம்மா ஆட்டம் இல்லாட்டி அவங்க அக்கா ஆட்டம் அவன் தங்கச்சி ஆட்டும் போது இவன் கதை சொல்கிறது இருக்குல்ல, அது எதுக்கு அவனை கொடுக்குறீங்க? நரிக்கு நாட்டாமைய யாருக்கு நாட்டாம பண்ணுறது? ரிசல்ட் என்னவா இருக்குது இந்த காலை உணவு திட்டம்? அம்மாக்கள்கிட்ட கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. நம்ம பார்த்ததில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிள்ளைங்கள்லாம் வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றதுங்கிறது நடக்குது. 1. 2வது வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆர்வமாக கிளாஸில் இருக்கிறது. முன்னாடிலாம் வந்து நிறைய சாப்பிடாம வந்தாங்கன்னாக்கா கிளாஸில் சொங்கி போய் உட்காந்துருப்பாங்க. என்ன கவனம் இருக்காது, அது மாதிரி இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப பள்ளிக்கூடம் மாதிரி ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க. தாய்மார்கள் சொல்கிறது தான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறது பெரும் பாடாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாம் ஸ்கூலுக்கு போகுதுன்னா எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக எப்போ எதிர்நோக்கி ஓடுறாங்க ஸ்கூலுக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கு. அந்த உணவு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் சாப்பிட்றாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்கல்ல, ஒன்றா உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப இன்னும் மகிழ்ச்சியாக. ரொம்ப குழந்தைகள் கூடி சாப்பிட்றதுங்கிறது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் தருது. காலையில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய பணிச்சுமை குறையுது. இப்போ சமூக வலைதளங்களில் சில கோரிக்கைகள்லாம் கூட வைக்கப்பட்டது. பொதுவாக சமையலிருந்து விடுவிப்பது அப்படின்னா ஒரு நீண்டகால நோக்கில் குறிப்பிட்ட பகுதிகளிலாவது ஒரு மாடல் கம்யூனிட்டி கிச்சன் மாதிரியான வாக்குறுதிகள் ஏதாவது இருக்குமா, அல்லது அடுத்த எதுவும் பிளான்ஸ்? ஏன்னா இப்போ ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கணிசம், பெண்கள் வந்து ரொம்ப கணிசமாக இருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் வெளியில் தெரிஞ்சது சமையல் அப்படின்னு வரும் பொழுது இங்கே வந்து பெரும்பாலும் யார் பக்கம் போகிறது, யார் பக்கம் அந்த சுமை இருக்குன்னு தெரியும். அப்போ இந்த கம்யூனிட்டி கிச்சன் மாதிரியான விஷயங்கள் எதுவும் திட்டம் இருக்கு? இவனுங்க கம்யூனிட்டி கிச்சன் வந்து சும்மா சொல்கிறாங்களே தவிர, நம்மள மாதிரி ஆட்கள் சொல்கிறோம் இவனுக்கு சாதியை பிடிச்சி தொங்குற வரைக்கும் கம்யூனிட்டி கிச்சன் எப்படி நடத்துவீங்க? கம்யூனிட்டின்னு ஒன்றும் இல்லை. அம்பேத்கர் சொன்னதான் ஞாபகம் வருது எனக்கு. எங்கே கம்யூனிட்டி இருக்கீங்க? காஸ்ட்டு தான் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது கமர்ஷியலாக இருக்க ஹோட்டலில் போய் உட்காந்து யார் சமைக்கிறாங்கலாம் பார்க்க மாட்டான். ஆனால் இங்கே வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் வருது. அது இந்த கேள்வியெல்லாம் வரும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க சத்துணவுக்கு அந்த எல்லா சாதிக்காரங்க நகரத்தில் கூட சாத்தியம் இல்லை. சாத்தியம்தான், ஆனால் இது விட்டுட்டு வரணும். அவன் இங்கே வந்து பிராமணர்கள் சமைக்கிற சாப்பாடுன்னு போடுறான்ல இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட்டே வருது. ஓகே, நீங்கள் என்ன கம்யூனிட்டி கிச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு கம்யூனிட்டியாக மாறினது. கம்யூனிட்டியாக நீங்கள் முதல்ல மாறுங்க, அப்புறம் கிச்சன்லாம் தானாக வராது. கம்யூனிட்டியே இல்லைங்க. இப்போ இந்த 8000 ரூபாய் கூப்பன் ஏற்கனவே 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாத்துறது, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குல்ல, இப்போ இது வந்து மேபி இது நேரடியாக கேஷாக இல்லை, 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு வருது. அதை சிலர் பேசும் பொழுது அது வந்து மக்களுடைய ரைட்ஸ் டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுக்கு இது வளர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசிஷன் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பட் இந்த அப்ளையன்சஸ் அப்படிங்கிறது அது வந்து ஆடம்பரம். நீங்கள் ஏன் இதெல்லாம் கொடுத்துட்டே எசென்ஷியல் ஆகிடுச்சு. எப்படி ஆடம்பரம் பார்க்க முடியும்? இப்போ பெண்கள் சமைக்கிறதுக்கு சமையலறையில் உதவியாக இருக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களுடைய வேலைப்பளவு கணிசமாக குறைக்கக்கூடிய விஷயங்கள் தானே. அது எப்படி இவங்க வந்து இதெல்லாம் ஆடம்பரம் சொல்ல முடியும்? இல்லை, வீட்டுக்கு மிக்ஸி வேணா வாங்கி போகிறாங்க, மற்றதெல்லாம் மிக்ஸி வாங்குங்க, நீங்கள் வாங்க, ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அது வந்து டிவி, இந்த மாதிரி புது டிவிலாம் வந்துருக்கு, டிஜிட்டல் டிவிலாம். அவங்க வந்து பழைய டப்பா டிவி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்ல, சரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை நம்ம இதை வாங்கிக்குவோம். இல்லை, இதெல்லாம் அரசாங்கத்தோடைய பொறுப்பா? தனிநபர்கள் அவங்க சம்பாத்தியம் அவங்க வரம்புக்குள்ளே நின்று சிக்கனமாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. எப்போ நீங்கள் வளர்ந்ததோ அப்போ வாங்கி போகிறாங்க. அது வந்து நீங்கள் சொல்கிறது ட்ரிக்கிள் டவுன். இது நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக ட்ரிக்கிள் டவுன் தேரி தானே. என்னென்ன மேலே இருந்து அப்படி ஒளி அது வந்து பாஞ்சு வந்து அவன் அப்படியே மேலே ஏறிட்டு வாங்குறதுலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லையா?
அதாவது ஒரு சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வளர்ந்து மேல செல்வம் வந்து மெல்ல அப்படி கீழே இறங்கி அவன் வந்து அவள் வீட்டில் வேலைக்காரி அவளை வச்சு என்ன அந்த வேலைக்காரிக்கு இவங்க சம்பளம் கொடுத்து அந்த வேலைக்காரி வந்து சிக்கனமாக இருந்து பணத்தை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த மிக்சி வாங்கி தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறது வந்து என்ன சமூக நீதி அது? அவங்களும் வந்து இது மாதிரி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு ஒன்று இருக்குது. அது வந்து அவருடைய வேலைப்பளு வந்து மிகப்பெரிய அளவில் குறைக்குது. சட்னி அரைக்கிறது ஒரு வேலையில் நினைப்புச்சுல்ல, தோசைக்கு மாவு அரைக்கிறது ஒரு வேலையில் நினைப்புச்சு கிட்டத்தட்ட இல்லையா? அந்த நேரம் தான் மெனக்கட்டணுமே தவிர உழைப்பு வந்து ரொம்ப கணிசமாக குறைஞ்சிருக்கு. கம்பு கேவரு அதெல்லாம் முன்னாடி வந்து மக்கள் வந்து பெருமளவில் அதை உணவை சாப்பிட்டு இப்போ யாரும் சாப்பிட்றது இல்லை. 70களுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு யாரும் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் வந்து பொது விநியோகம் வந்தது. அரிசி எல்லா இடத்துக்கும் வந்து சேருது. மக்கள் வந்து எல்லாத்துக்கும் அரிசிக்கு முதல்ல பழகி அதுக்கப்புறம் இப்போ வந்து அதில் சாப்பிட்றாங்க, அல்லது கடையில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்றாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கும்போது எல்லாரும் மீண்டும் வந்து அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய செலவெல்லாம் பண்ணி அதுக்கு வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். அப்போது அவர் வந்து என்ன அதில் எனக்கு ரொம்ப அந்த பெண்கள்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, யாருங்க இப்போ போய் அந்த வேலையை செய்ய முடியும்னு கேட்குறாங்க. எதை கம்பையும் கேவரையும் குத்துறது இருக்குல்ல, அது யார் செய்யறது? இடுப்பு ஒடிஞ்சு போகுமா? அது எனக்குலாம் தெரியாது. ஏன்னா நான்லாம் டெல்டாலேருந்து வர்றதுனால எனக்குலாம் வந்து எனக்கு அது என்னன்னே தெரியாதுன்னு வச்சுங்க. ஆனால் காலகட்டத்தில் நெல்லாம் கொஞ்சம் பரவலாயிடுச்சு. இது பரவலானது மட்டும் இல்லை, இது கன்வீனியன்ஸை யோசிச்சு பாருங்க. பரவல் சாப்பாடு நாக்கில் டேஸ்ட் மட்டும் இல்லை, புரியுதா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் வந்து குத்திலாம் வைக்க முடியாதுங்கிறாங்க. வச்சிங்கன்னா புழு வந்துடும். என்ன அது வந்து 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை அப்பப்போ போட்டு தான் இது பண்ணுமா? யார் செய்யறது? முன்னாடிலாம் வந்து நிறையா வந்து எங்களுக்கு வேறு வழியில் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போல்லாம் ஒரு நாள் கூட செய்ய முடியாதுங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் வந்து அதை செய்யணும்னு சொல்கிறது இருக்குல்ல. திங்கிறவங்களுடைய கன்வீனியன்ஸை விட சமைக்கிறவங்களுடைய ஆமாம், அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திராவிடியன் மாடல் நம்ம சொல்கிறோம். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சமூக நீதி அடிப்படையாக கொண்டு நிறைய நலத்திட்டங்கள் வந்தாலும் கூட நீ ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தை ஊதாரித்தனமாக நிறைய செலவு கடன் வாங்கி வச்சிருந்தீங்க. கடன் வாங்கி செலவு செய்கிற அளவுக்கு இது வந்து என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தமிழ்நாடு அரசு ஊதாரித்தனமாக, அதாவது வரம்பெல்லாம் மீறலைங்கிறத அது புள்ளி உரங்களை எடுத்து பார்த்தாலே தெரியும். அது சும்மா பேச்சுக்கு வேணால் சொல்லலாமே தவிர அதில் வந்து என்னென்ன வரம்புகள் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த வரம்புகளுக்குள்ளே தான் இந்த கடன்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது அதனால் அதில் வந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். இருக்கு கடன் நமக்கு அதிகரிக்கு இல்லையா? கடன் அதிகரிக்கணும்னா நம்ம உற்பத்தி அதிகரிச்சிருக்கு, அதனால கடன் அதிகரிச்சிருக்கு. நான் சொன்னேன்ல, 20 லட்சம் கோடியிலேருந்து 40 லட்சம் கோடி ஆயிருக்கு. கடன் வந்து 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ஆயிருக்கு. அதே அளவு கடன் தான் நம்ம அதே அளவு நம்பர்ஸை பார்க்கும்போது நம்பர்ஸை வந்து என்னன்னா இதுவும் அதிகமாக இருக்கு, அது டினாமினேட்டர் அதிகமாக இருக்கு, நியூமரேட்டர் அதிகமாக இருக்கு, அவ்வளோதான். அப்போ 5/20 இப்போ 10/40. அப்போ இதை ரெண்டு ஈக்குவலாக தான் வரும். 1/4 மாதிரி. 1/4 தான். ஓகே. இப்போ நீங்கள் பொதுவாக இங்கே பேசும்பொழுது ஒரு டவுட்டாக கேட்குறேன். ஒரு எளிய மனிதனோட டவுட் அது. இப்போ வந்து கடன்லாம் வாங்கியிருக்கீங்க, திடீர்னு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே மஞ்சள் நோட்டீஸ் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. மஞ்சள் நோட்டீஸில் எப்படி கொடுக்க முடியும்? இல்லை, ஏற்கனவே இருந்தவங்க வந்து அவங்களுடைய நிர்வாக குளறுபடிகள் காரணமாக அவங்க கடன் வாங்கி வச்சுட்டாங்க. எனக்கு இந்த கடன் வாங்குறது உடன்பாடு இல்லை. இந்த கடன் முடிவு பண்ண முடியாது. அது மாதிரிலாம் அதுக்கு சட்டத்திட்டம்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. நீ யார்? இல்லை, அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் தனியாக வேறு சட்டம் போடுவீங்களா அதுக்கு? தமிழ்நாடு அரசு அப்படி முடிவு எடுக்க முடியாது. கடன் இப்போ வரியை வந்து நம்ம ஏற்கனவே கட்டுறோம். தமிழ்நாடு இப்போ நீங்கள் உற்பத்தி துறையில் வந்து நம்ம நிறைய முன்னேறி இருக்கிறோம், வருமானம் முன்னேறி இருக்குது. ஆனாலும் இப்போ நம்முடைய உற்பத்தி நம்ம உருவாக்குற அந்த பணம் செல்வம் அதை வைத்துக்கொண்டு நம்ம தன்னிறைவாக இருக்க முடியாதா? அந்த வளம் வந்து எங்கே அதில் டைல்யூட் ஆகுது? வளம் நம்மளே பயன்படுத்தி இந்திய ஒன்றியத்தில் இருக்கீங்கல்ல இல்லையா? இந்திய ஒன்றியத்துக்கு என்ன வளம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இந்திய ஒன்றிய வளத்துக்கு எங்கே போகும்? இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தானே எடுத்துகிட்டு போகணும். அது மாதிரி எடுத்துகிட்டு போகுதுல இங்கேருந்து டேக்ஸ் மேஜர் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அப்போ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுல அவ்வளோ வரி அவங்க போகுது, நீங்கள் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை நம்ம உற்பத்தி பண்ணுற இந்த அளவு அதை வச்சு நம்ம தன்னிறைவாக இருக்க முடியுமா? அந்த அளவு தானா அப்படின்னு கேட்குறேன். அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு அமைப்புக்குள்ளே செயல்படுறீங்க. ஒரு அமைப்பு என்ன அப்ஜெக்டிவ் கண்டிஷன் என்னன்னா இதுதான் கண்டிஷன், அதுக்குள்ளே தான் நம்ம இயங்க முடியும். இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஃபேக்டரை பொறுத்தளவுக்கு மைக்ரேஷனுங்கிறது தமிழ்நாடு முழுக்க சில பின்தங்கிய பகுதிகளுக்கு போகும்போது மக்கள் வந்து தவிர்க்க முடியாமல் மைக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. வேறு மாநிலங்கள் இது வரது ஒன்றும் இல்லை, இங்கே பின்தங்கிய மாநிலம்னு வர்றாங்க. நீங்கள் வளர்ச்சி பரவலாக்கம்னு ஒன்று பேசுகிறீங்களே, அது இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்தளவுக்கு எப்படி நீங்கள் இது எந்த அளவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது வந்து பயன்படும்? அது வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க வந்து எஜுகேஷனோட சேர்த்து பேசணும். நீங்கள் வந்து
எஜுகேஷன் இவ்வளோ பரவலாக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா சில வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க. என்ன அப்போ அது மட்டும் இல்லை, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்னாக்கா ரிசர்வ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். பேர் ரிசர்வ் ப்ரைஸ்னு பேர். நம்மள அது கீழே இருந்தால் அந்த வேலைக்கு போக மாட்டோம். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே இந்த வேலைக்கு வர மாட்டேங்கிறான், அந்த வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அதுக்கு மேலே என்ன சம்பளம் இருக்கோ அந்த வேலைக்கு தான் போவாங்க. அப்போ இந்த வேலை யார் செய்யுது, இந்த வேலை யார் செய்யுதுன்னு அங்கேருந்து வரணும். அது வடமாநிலேருந்து மைக்ரேஷன் வரும். ஏன்னா அவளே எங்கேருந்து நடக்குது, அவனுக்கு வந்து அவனுக்கு அங்கே அதுக்கே வழி இல்லைங்கிறது அவன் அதை செய்கிறான். இங்கே இருக்கிறவனுக்கு அதெல்லாம் இல்லை, நான் அதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பு இருக்குனால நான் அதுக்கு தான் போவேன். அதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேஜ் லெவல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ரெண்டாவது ஹையஸ்ட் வேஜ் லெவல்ஸ் இங்கே இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு கேரளா, அடுத்து தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் வேஜ் லெவல்ஸில் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியாது? வேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து அவனை வந்து நீ இந்த வேலைக்கு வா அந்த வேலைக்கு வான்னு குறைச்ச சம்பளத்தை நீங்கள் கூட்டினா வரமாட்டேன். அதனால தான் வந்து இந்த வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு ரீசன். சம்பளம் கூட கூட்டிங்கன்னா வருவாங்க. இப்போ தொழில் வளர்ச்சிலாம் சாத்தியம் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அது எல்லாமே நம்ம முடிவு செய்கிற இடத்துல மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மின்னணு கருவிகளை வந்து நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அப்போ வெளிநாடுலேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். இது எல்லாமே நடக்குது. ஆனால் குளோபல் இம்பேக்டை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. கண்டிப்பாக முடியாது. சமீபத்தில் கூட ஒரு நடிகர் வந்து நீங்கள் ஏன் கேஸை வந்து உத்தரவாதப்படுத்தலை, தமிழ்நாடு அரசே பண்ணியிருக்கணும் முன்னெச்சரிக்கை அப்படிலாம் கூட கேட்டிருந்தார். இந்த குளோபல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குல்ல, அவ்வப்போது அன்சர்டனிட்டி, ஈரான் வார் தமிழ்நாட்டிலேருந்து முடிவு பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ஷாக் அப்சர்வர் மாதிரி ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் உண்மை கிடையாது. அது வந்து என்னென்னா அது ரோலும் நம்மள்கிட்ட இல்லை. அதெல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுடைய ரோல் அதில் தான் இருக்குது, அவங்ககிட்ட தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகளை பொறுத்த இருக்கக்கூடிய சங்கதிகள் எல்லாத்தையும் உண்டான டிசிஷன் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மற்ற வந்து ஒரு பொருளாதாரம் வேளாண் பொருளாதாரமாக இல்லாத ஒரு பொருளாதாரமாக நீங்கள் மாறுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ தானாகவே என்ன நடக்கும் அப்படின்னா உலகப்போக்குகள் உங்களை ரொம்ப பாதிக்கும். மற்ற எல்லா மாநிலங்களையும் கூட இப்போ அவங்க வந்து ஒரு டியூட்டியை போடுறானாக்கா திருப்பூர் அப்படியே நிற்கும். ஏன்னா நம்ம சர்வதேசோட லிங்க்ல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ லிங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து இவ்வளோ தகராறுலையும் எலக்ட்ரானிக்ஸ் அதிகமானதுக்கு காரணம் என்னென்னா அவன் வந்து என்ன பண்ணான், ஆப்பிளினுடைய சிஇஓ போய் ட்ரம்ப்பை பார்த்து அந்த டியூட்டி போட்டாங்கல்ல, அடிஷ்னல் டியூட்டி, அதுலேருந்து எக்ஸம்ஷன் வாங்கிட்டாங்க. இதுக்கு ஆப்பிளுக்கு. அதனால நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம படம் நம்ம இங்கேருந்து மேனேஜர் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருந்தால் ஒரு சிக்கனம் இல்லாமல் அது போய்கிட்டே இருந்தது. சப்போஸ் அந்த மாதிரி அவன் வந்து அதெல்லாம் கிடையாது, எக்ஸம்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா திருப்பூர் திணற மாதிரி அதுவும் திணறிடும். அதனால் இந்த இது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்நிய சந்தைக்கோட நீங்கள் வந்து ரொம்ப ரெண்டு விதத்துலையும் பிணைக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இறுதியாக செய்யக்கூடிய பொருள்கள் அங்கே போகிறதா இருக்கட்டும், மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருளுக்கு உண்டான ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அவர்களை நீங்கள் நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய போக்குகள் இருக்குல்ல, அது எல்லாமே நம்மளை பெரிய அளவில் பாதிக்கும். இல்லை, சர்வதேசத்தோட லிங்க்ல இருக்கும்போது குளோபலைசேஷன் காலத்தில் இருக்கிறோம், இது எல்லாமே புரியுது. நாம நம்ம ஊரை வந்து பொதுவாக நீங்கள் வந்து விவசாயம் வேளாண் சார்ந்த விஷயங்களில் நம்ம வந்து அதை கொஞ்சம் டாஸ்டிக்காக குறைஞ்சிருக்குன்னா கூட உற்பத்தியில் சொல்ல அதை சார்ந்து இருக்கிற வேலைகள் நம்ம வந்து அந்த துறையை நோக்கி போகலாம், தற்சார்பாக இருக்கலாம் அப்படிலாம் சில சஜஷன்ஸ். அது வந்து ஒரு ஐடியலிசம். அதில் என்னென்ன சிக்கல் இருக்குன்னு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்பி வேலைன்னு போனீங்கன்னாக்கா அதில் 305 நாள் வேலை கிடையாது. இயற்கையை சார்ந்தது இல்லை 150 நாள் தான் அதிகபட்சமாக. அதாவது தண்ணியெல்லாம் நல்லா இருந்ததுனாலே 150 நாள் தான் வேலை செய்ய முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏற்கனவே அங்கே வந்து எவ்வளோ பேர் இருக்கலாமோ அதை விட ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இங்கே ஆவரேஜ் சைஸே எவ்வளோ இருக்குது, அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி என்னவா இருக்குது, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி என்னவா இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப லோ லெவலில் தான் போய் மாட்டிக்குவீங்க. அதில் நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுலலாம் உங்களால் என்ன செய்ய முடியாது. அதில் வளர்ச்சியோ நிதானத்தையோ இது இருக்குல்ல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெபிலிட்டி, அது நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஏன்னா இயற்கையோட கனெக்டட் அன்சர்டனிட்டி நிறையா இருக்கும். இதை விட ரொம்ப அன்சர்டன். ஏன்னா ஒரு திடீர்னு மழை பெய்யாத நேரத்தில் மழை பெய்யும். குளோபல் அன்சர்டனிட்டியோட இது ரொம்ப அதாவது இப்போ கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதில் இப்போ ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட நம்ம இது மாதிரி கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ப்ரெடிக்ஷனை தாண்டி அவர் போயிட்டு இருக்காரு. என்ன இது அதோட மோசம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ரிஸ்க் அதில் இருக்குது. அது தெரியாமல் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தற்சார்பு வாழ்க்கைங்கிறாங்க. எங்கேயா தற்சார்பு வாழ்க்கை வாழ முடியுமா சொல்லுங்க பாப்பா. தண்ணிக்கே நீங்கள் கர்நாடகாரனை தான் நம்பிடணும். நீங்கள் தண்ணியை தனியாக மழை பெய்ச்சு வர வச்சுருக்கோம். அநேகமாக வந்து உங்கள் ஊரில் வேணா இருக்கலாம். இந்த தாமிரபரணி அங்கேயே தோன்றி அங்கேயே மறைகிறதுனால இப்போதைக்கு ஓகே. அதில் இந்த ட்ரிக்லிங் டவுன் பற்றி பேசணும் இல்லையா? 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்னு கேட்கும்போது ஏதோ பெரிய பணத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது. இப்போ இந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமியோட பெனிஃபிஷரியா சாதாரண லேமேன் ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து மேலே யாரை பற்றியே பேசுகிறாங்கன்னு சாதாரண ஜனம் புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் இப்போ இருக்கிறது வந்து 40 லட்சம் கோடி, அது 100 லட்சம் கோடி ஆகணுங்கிறது தான் எய்ம். அப்படின்னு சொன்னால் எப்படி ஆக முடியும்? உற்பத்தி வந்து என்ன செய்யணும்,
இன்னும் 1.5 பங்கு அதிகரிக்கணும். 1.5 பங்கு அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்புகள் இன்னும் 1.5 பங்கு அதிகமாக்கணும்ல. அப்போ வேலை வாய்ப்புகள் இன்னும் 1.5 பங்கு அதிகமாக்கும் போது அதுக்குண்டான சம்பள உயர்வு, தொழில் உற்பத்தி, வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் சேர்ந்தது தான் அது. அப்போ தான் அங்கே போக முடியும் அந்த இடத்துக்கு. அது ஒரு மைல் கல்லாக வச்சுக்கிறது, வேகத்தை இன்னும் வளர்ச்சியினுடைய வேகத்தை இன்னும் அதிகமாக்குறது அப்படிங்கிறதுக்காக ஒரு மைல் கல். அப்படிதான். இந்த டேக்ஸ் டெவல்யூஷன் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஏற்கனவே அதை பேசணும் அப்படின்னா கூட டேக்ஸை வந்து நம்ம பிரித்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அது நடந்துக்கிட்டே இருக்குது. பிடிஆர் சமீபத்தில் ஒன்று பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அஃப்கோர்ஸ் டிப்ரைவ்ட் ஸ்டேட்டாக இருக்கிறாங்க, எங்கிட்ட இருந்து நீங்கள் நிதியை பயன்படுத்துறீங்க, எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்கு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பின்தங்கிய மாநிலங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு கடமை என்கிற அளவுக்கு ஓகே. ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் இந்த பணத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு போகிற பணத்தை நீ எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்துகிறேங்கிற கேள்வி வந்து நியாயமானதா? நம்ம அதை கேட்கலாமா? நம்ம கேட்கறது, நம்ம கொடுக்குற இடத்துல வந்து கேட்குறோம். யாராக இருந்தாலும் கேட்கணும்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பணத்தை தொடர்ந்து இது மாதிரி அவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க, அதுலேருந்து என்ன வருது அப்படிங்கிறது இருக்குல்ல. நம்ம கேட்டுக்கிறோம்ல, இங்கே அவ்வளோ செலவு பண்ணுறோம், என்னடா வருது இல்லைன்னு. அது மாதிரி அது மாதிரி கேட்டுக்கணும்ல. இன்னும் கல்வியை வந்து அவங்களால வந்து எல்லாரும் கொண்டு போய் சேர்க்க முடியல, மருத்துவத்தை இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியல. இன்னும் அங்கேருந்து வர்றவங்கலாம் பஞ்ச பராதையாக இருக்காங்க. எப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நான் வந்து பல காலமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன், கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்த அந்த லோக்கல் பவரில் இருந்த சேஞ்ச் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சரில், அந்த சேஞ்ச் அங்கெல்லாம் வரவே இல்லை. பண்பாட்டு தளத்திலையும் நடந்த பண்பாட்டு தளத்தில் மட்டும் இல்லை, இந்த ஆண்டாண்டு காலமாக யாருக்கு அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரத்தை மாற்றி வச்சிருக்கோம்ல. இங்கே பழைய அதிகாரத்தில் இருந்த யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் யாரும் கிடையாது இப்போ. ஆனால் அங்கெல்லாம் இன்னும் அதே மாதிரி மாறவே இல்லை. இங்கே ஆந்திராலையும் தமிழ்நாடு, இப்போ நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்கனாலே அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் யாரெல்லாம் அதெல்லாம் முன்னாடி இந்த பவரில் இருந்தாங்களோ அவங்களே தான் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி வளர்ச்சியை பரவலாக்குறதுங்கிறதோ எல்லோருக்குமானத வளர்ச்சி அப்படிங்கிறதையோ கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போதைக்கு நடக்காது. அந்த ரிஸ்க் வந்து நம்ம சுமக்க வேண்டியது இருக்குல்ல, நமக்கிட்ட இருந்து ஒரு பணம் சுமக்க வேண்டியது இருக்கு. அதான் பெரிய ஹவு லாங் அப்படிங்கிற கேள்வி. ஹவு லாங்கிறதுல நீ இந்தியன் யூனியன் இருக்க வரைக்கும் யூ ஹேவ் டு பேர் இட். வி ஆர் வித் த இந்தியன் யூனியன். எங்கிட்ட இருந்து நிதி எடுத்துட்டு போறீங்க, பொறுப்போட பயன்படுத்துங்க, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மாநில அரசோ இல்லை. நான் என்ன சொல்றேன், நிதிக்குழு சொல்லணும். என்ன சொல்லணும், நீ வந்து இதை காட்டு, பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு நீ இந்த பணம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லணும்ல. அது மாதிரி சொல்லாமல் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்புலேஷன் அவ்வளோ இருக்கு அவனை கொடு, பாப்புலேஷன் அவ்வளோ இருக்கு அவ்வளோ கொடுனாக்கா அவன் வாங்கி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் டீலிமிட்டேஷன் மாதிரி. ஆமாம், அப்படியே நடக்குது. ரொம்ப அன்ஃபேராக இருக்கு. அதில் ஃபேர்னஸ் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போ அவர் பிடிஆர் சொல்கிறாருன்னு சொல்லிக்கிறேன், நான் அதை ஒத்துக்கிறேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறவங்க எவனுமே என்ன செய்ய முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு ஒரு லாஜிக், இதுக்கு ஒரு லாஜிக் வைக்க முடியாது இல்லை. ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ அதை எஃபிஷியண்டாக பண்ணுங்கிறோம், எடுத்துகிட்டு போய் ஒழுங்காக செலவழி. முரசொலி மாறன் சொன்னதாக இவர் சொல்லுவார், நம்ம மான்டேக் சிங் அலுவலியா ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது, இந்த மாதிரி வந்து டெவலப்டு ஸ்டேட், அண்டர் டெவலப்டு ஸ்டேட்னு இவங்க எதாவது கிளாஸ் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, அது ரொம்ப தப்பான ஸ்டேட் கிளாசிஃபிகேஷன், அது மாதிரி பண்ணக்கூடாது, பெட்டர் கவர்மெண்ட்டு இல் கவர்மெண்ட்டுன்னு பார்க்கணும். அப்போ தான் அதுதான் அது ஆக்சுவலாக அதான் சரியாக கேப்சர் பண்ணோம். ஏன்னா இதுக்கு ப்ராசஸ் சொல்லணும்ல. ஏன்டா என்ன டெவலப்டுனாக்கா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஏன் அப்படி நடந்தா என்னங்கிறது தெரியணும்ல. அப்போ இது வந்து நீ அதை தீக்கணும்னா அந்த கிளாசிஃபிகேட்டரி சிஸ்டத்தையே மாற்றணும். அவன் வந்து வழி இல்லாம வாய்ப்பு இல்லாம அப்படிலாம் இல்லை, இல் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட இல்லாத. ஏங்க கேஞ்சடிக் டெல்டால உட்காந்துட்டு நீங்க என்ன அப்படி பேசலாமா? எல்லாம் கொடுமை இல்லை அது. அது மட்டும் இல்லை, என்ன மினரல்ஸ், என்ன வெல்த், சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லாத ஒரு கவர்னன்ஸ். எஸ், இதுல எம்எஸ்எம்இயை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் வந்து நீங்க தொழில் வளர்ச்சிலாம் பேசுறோம், இதெல்லாமே பேசுறோம். எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஸ்பெஷலா ஒரு நம்பர் 1 ஸ்டேட்டாவே என்ன சென்ஸ்லன்னா, எம்எஸ்எம்இ வந்து நிறைய மூடப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு கருத்து சமீபத்தில் பரப்புரையில் கேட்டேன். அப்படித்தானா? ஏன் மூடப்பட்டிருக்கு? மூடப்பட்டது உண்மைதான். மூடப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் 2. ஒன்று ஜிஎஸ்டி, இன்னொன்று டிமானிட்டைசேஷன். அதுலேருந்து தான் வெளியில் வரணும் அவங்க. ரொம்ப அதுக்கு காரணம் என்ன, அதை யாரை போய் சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது 2க்கு யார் காரணம்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, அது நீங்கள் உங்கள் பொசிஷன்லேருந்து சொல்ல முடியாது, ஆனால் ஊரறிந்த ரகசியம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இப்போ சமீபத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பேசும்பொழுது நாங்கள் டேக்ஸை உயர்த்துவோம்னு சொன்னார், இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு. இந்த பக்கம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உயர்ந்திருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில் உயர்ந்திருக்குது. இந்த கவர்னன்ஸ், எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ் பற்றி பேசும்பொழுது நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் உயர்ந்திருக்குது. இந்த பக்கம் இருந்து வாங்கிட்டு அந்த பக்கம் நீ 1000 ரூபா கொடுக்குற,
இங்கேருந்து வாங்கி தான் நீ அந்த காலை உணவு திட்டம் கொடுக்குற அப்படின்னு ஒரு இது செய்யப்படுதுல. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யார் வசூல் பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் லோக்கல் பாடிஸ் வசூல் பண்ணணும். லோக்கல் பாடிட்டு வாங்கி நூல் மில் போடுறாங்க. சரி, அப்படி வாங்க முடியாதா? அது எப்படி வாங்க முடியும்? சென்னை கார்பரேஷன் வசூல் பண்ணுற வரையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு இல்லை, அது எப்படி கொடுப்பாங்க? அது ரைட்டு, சென்னை மாநகராட்சி தான் உயர்த்துது அப்படின்னே வச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசுக்கு கீழே வராதா? அது தமிழ்நாடு அரசுக்கிட்ட வராது. அது அவங்க தனி இல்லை, தனி பாடி. அது ஆமாம்மா, தனி பாடி. அவங்களுக்கு தனி சட்டம் இருக்கு, தனி இது இருக்கு. ஆனா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு சார்ந்தவர்கள். பொதுவா நீங்க கட்சி ஒரே கட்சிங்கிறதுனால அப்படி சொல்றாங்களே தவிர அது லோக்கல் பாடி வசூல் பண்ணுது. ரைட்டா? சரி, அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதி பகிர்வு இருக்குல்ல, மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதி பகிர்வு இருக்கு, டெவல்யூஷன். அதுல இன்னொரு காம்பனன்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லோக்கல் பாடிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு உண்டான பதிவு நேரம் அங்கிருந்து தான் கொடுப்பாங்க. இங்க போகாது, இங்க வந்துலாம் போகாது, நேரம் அங்கிருந்து வரும். அதனால தான் பாத்தீங்கன்னாக்கா அங்க நடத்துற திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிதிக்குழு மானியத்தில் நடத்தப்பட்டதுன்னு எழுதி வச்சிருப்பான். அதனால நேரம் அங்கிருந்து வர்றது. அப்போ அந்த மாதிரி வரும்போது அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீ ப்ராப்பர்ட்டி டேக்ஸை இவ்வளோ இதுல நீ ஏத்துனாதான் அந்த கிராண்ட் அவனை கொடுப்போம்னு அவன் கண்டிஷன் போடுறான். ஒன்றிய அரசு போட்ட கண்டிஷன் அடிப்படையில் இது செய்யப்படும். அப்படிதான் இது செய்யப்படும். அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிசிட்டி ஏற்றுறது உதயில அவங்க எழுத்து போட்டான் இல்லையா? இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ இன்னொன்று பண்ணிட்டானு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு பின்னால் உதய் மின் சட்டத்தில் கையெழுத்து போட்டதுங்கிற ஒரு கிளாஸ் அதுல இருந்தா இது வருது. ஆமா, அப்ப அது இல்லாம தனியா மின்சார கட்டணம் உயர்வு தொடர்பான கட்டணங்கள் வருவது பொருத்தமற்றது. ஆமா, அதான் ரீசனே. நீங்க எப்ப இந்த ஃப்ரேம் ஒர்க்ல போயிட்டீங்கன்னா அது தானாவே நடந்துடும். ஸோ அங்க இருந்தா டிசைட் நீங்க தான் கையெழுத்து போட்டீங்க. இப்போ நீங்கள் இப்போ மக்கள் நல திட்டங்கள் நடக்குது, அது பாப்புலராக இருக்குது, அது தொடர்பான விளம்பரங்கள் வருது. ஆனால் கிரவுண்டில் இப்போ நீ ஒன் ட்ரில்லியன் எக்கனாமியாக இருந்தாலும் சரி, இப்போ அது பாதியில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, மக்களுக்கு அந்த எக்கனாமி தொடர்பான இது எதுவுமே பட்ஜெட் வர்ற அன்னைக்கு சாதாரண ஜனத்துக்கு அது ஏதோ ஒரு செய்தி, யார் விட்டு செய்தியோ அது. அப்போ இந்த எக்கனாமி தொடர்பான இது ஃபங்க்ஷன் ஆகிறது தொடர்பான கிரவுண்டில் நாலேஜ் இல்லாத போது நீங்கள் பேசுறது எளிய மக்களுக்கு பட்ஜெட் அன்னைக்கு உண்மையிலே தலையும் புரியறதில்ல, காலம் புரியறதில்ல. நான் எப்படி நான் முதல்ல பொருளாதாரத்தை மேடையில் பேச ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ரொம்ப வயசான ஒரு திமுக பிரமுகர் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1950களில் 60களில் சென்னையினுடைய தெருக்கள் இருக்குல்ல, அதில் சிறிய கூட்டங்கள் அல்ல, அண்ணாவில் ஆரம்பித்து அவ்வளோ பேரும் பேசும்போது பொருளாதாரத்தையும் சேர்த்து பேசுவாங்க. அது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ திரும்ப அத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் நீங்கள் பேசுகிறதான் கேட்குறேன். மேடையில் யார் பொருளாதாரத்தை பேசுகிறா? பிடிஆர் அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, போன எலெக்ஷன் டயத்தில் ஏதோ ஒரு மதுரையில் ஆரப்பாளையத்தில் ஏதோ ஒரு சந்தில் நான் என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். மைக்கை பிடிச்சிட்டு ஒரு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு, ஓட்டு கேட்டுக்கிட்டு. பால்கனியில் இங்கேருந்து பெண்கள் அவங்க எல்லாம் முதியோர்கள் அவங்களாம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா? அவர் சொன்னார், இது மாதிரி வேறு எந்த கட்சியிலேயே இது மாதிரி நடக்குமா என்ன? இது மாதிரி இவர் அங்கே அந்த சந்தில் நின்று பொருளாதாரம் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு பரவலாக நிறைய பேர் பேசினோம்னா ஒரு வேளை இதை பற்றி ஒரு அவேர்னஸ், இதை பற்றி ஒரு புரிதல் அதெல்லாம் உருவாக்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது மேலே நம்ம அதை கொண்டு போய் சேர்க்காதனால என்ன, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஒன்றிய அமைச்சர்கள்லேருந்து ஆரம்பித்து அவன் ஏதாவது சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிறத அதுக்கெல்லாம் அக்கௌண்டபிள் ஆக்க முடியறது. மக்களுக்கு அது நிறைய குழப்பங்கள் வந்த வண்ணம் தான் இருக்குது. இப்போ மேக்கிங் ஸ்டேட் கவர்மெண்ட் அன்பாப்புலர் அப்படிங்கிறதுக்கு நீங்க ரெவன்யூ டெபிசிட்லேயே வச்சிருந்தா நிதி பகிர்வு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க என்ன பிரச்சனை, அது இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆகட்டும், அதை வசத்துனா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மக்கள் மத்தியில் கண்டனத்தை சந்திக்கும். எலக்ட்ரிசிட்டி ஏற்றினாலும் ஒன்றிய அரசு எந்த குறிப்பிட்ட அன்றாட வாழ்க்கை தொடர்பான அவர் எப்படி தெரியுமா, அந்த இவர் மாதிரி நம்ம வெங்கடாச்சலம் மாதிரி அருள்றவர் மாதிரி நாங்கள் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் தான் சொல்லுவாங்களே தவிர வேற எதுக்கு அவங்க பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. என்ன ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அரசு இவ்வளோ சிக்கல் நடுவில் இவ்வளோ கெட்ட பேர் வாங்காமல் வர்றதே பெரிய விஷயம். அவ்வளோ நிதி நெருக்கடியை கொடுக்குறாங்க அவங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, இமாச்சலில் அது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் தானே. இங்கே பண்ண நெருக்கடியில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சம்பளம் போட முடியல அவங்களால, மாசம்பளம் அவங்க அரசு ஊழியர்களுக்கு. ஆனால் ஒன்றிய அரசு அதில் கண்டிக்கப்படாது. அதை கண்டிக்கப்படாது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்களாம். எப்படி? வாரம் பணம் வர கொடுக்குறது. ஒன்றாவது ஏன்னா மொத்தமாக கொடுக்குறது பணம் இல்லாமல். ஆனால் மக்கள் அது இன்எஃபிஷியன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் தானே அங்கே இமீடியட் இது உங்க முன்னாடி நிற்கிறது அவங்க தானே. அப்போ அவங்க என்னென்ன டெல்லியில் உட்காந்துட்டு அவங்க எந்த பொறுப்பும் எடுத்துக்காமையே என்ன செய்யலாம் முடியும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியாக நமக்கு என்ன செஞ்சிடலாம், கெட்ட பேர் உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய விஷயங்களையும் கூட எனக்கு இப்போ அந்த வீட்டு வசதி வாரியம் தொடர்பான விஷயங்களையும் அப்படியான டிஸ்பியூட் வரும்போது உடனடி கண்டனத்தை தமிழ்நாடு அரசு தான் சந்திக்குது. எனக்கு ஒரு டவுட்டு, நான் சமீபத்தில் ஒரு ஒர்க் ஷாப் போனேன். ஒர்க் ஷாப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எஸ்சி மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதி
அது வந்து திருப்பி அனுப்பப்பட்டதுன்னு ஒரு செய்தி வருது. அப்படிலாம் திருப்பி அனுப்ப முடியாது, அனுப்பப்படலை. அது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வேற மாநிலத்துக்கு அனுப்ப முடியாது. இது அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் புரியும். ஆனாலும் இந்த அவதூறு பரப்பப்படுதுன்னு அந்த ஒர்க் ஷாப்பில் சொன்னாங்க. எக்மோரில் இருக்கிற அந்த MSW தொடர்பான காலேஜில் ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. அது என்ன எனக்கு புரியல, என்ன வழக்கம் அது? அதாவது இப்போ அது என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 31 ஒரு தேதி இருக்கு, சரியா? இவங்க வந்து செயல்படுத்தக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சிக்கல் வராது. ப்ரோஆக்டிவ்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உடனே வேலை செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு முன்னாடி வந்து மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இருந்தது யூனியன் கவர்மெண்ட்டில், இப்போ எடுத்துக்கிட்டாங்க அதை. அப்போ மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்கும்போது என்ன செய்வான்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதம் வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்ளிகேஷன் வாங்கிட்டு. அப்போ வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் நம்ம எலிஜிபிளோ எல்லார்ட்டேருந்து அப்ளிகேஷன் வாங்கி எல்லா டேட்டாவும் போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இவ்வளோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். வந்த உடனே இவங்க என்ன செய்வாங்க, அந்த பணத்தை வாங்கி யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டு ரிசர்வ் லிஸ்ட்டை ரெடியாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வச்சுட்டு இருந்துட்டு அவன் என்ன செய்வான், பிப்ரவரி மாதம் வந்த உடனே பணம் மட்டும் நிறையா இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அவன் என்ன செய்வான், ஐயா மீதி யார்கிட்ட எந்த ஸ்டேட்டாவது லிஸ்ட் இருந்தால் கொடுங்க அப்படிமா. அவன் கேட்ட உடனே இங்கேருந்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. அவன் என்ன தெரியுமா செய்வான், போன உடனே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு போவோம் லிஸ்ட்டு. போன அந்த பணத்தை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவான். யாருக்கெல்லாம் இன்னும் கொடுக்காம இருக்கா எல்லாத்துக்கும் மீதி பேர்லாம் கொடுத்து முடிச்சுவாங்க. அப்போ முதல்ல சொன்ன டார்கெட் வந்து 50,000 பேருக்கு நீ கொடு அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுங்க 1,50,000 பேருக்குலாம் வாங்குவாங்க. அது என்ன காரணம்னா, இந்த ப்ரோஆக்டிவாக இருக்கிறது, எஃபிஷியண்டாக இருக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் அவன் கேட்டான், நான் கொடுத்துட்டேன்னு பேசாமல் உட்காந்தான்னு வச்சுங்களேன், திருப்பி அவன் எப்போ தெரியுமா கேட்பான், பிப்ரவரி கடைசியில் கேட்பான். அப்போ நீங்கள் போய் கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுக்கறதுக்குள்ள மார்ச் வந்துடும். அப்போ உங்களால் கொடுக்க முடியாது, அந்த நிதியை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அங்கே. அதுதான் அது மாதிரி வந்து மாட்டிக்கும். அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் ப்ரோஆக்டிவாக இருக்கிறது, புதுமையான திட்டங்கள் கொண்டு வருது, அது பட்டியல் சாதிக்கு பயன்படும் முறையாக பயன்படுத்தி கொள்வது. நிதி வந்து ஒரு 20% கிட்ட ஒதுக்கப்படுதா மொத்த பட்ஜெட்டில்? அப்போ ஒதுக்கப்படுது. நிதி வந்து பட்டியல் சாதிக்குன்னு ஒதுக்கப்படுறது, அது தவிர்க்கப்படலை. அதை டேஷ்போர்ட்லாம் கூட பார்த்தோம், லைவ் டேஷ்போர்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கிரவுண்டில் எஃபிஷியண்டான ஆஃபீஸர்ஸ், அவங்க ப்ரோஆக்டிவாக. இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, சரியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுலேருந்து SC STலேருந்து ஹையர் எஜுகேஷன் போய் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தமிழ்நாடு அரசு இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. 5 பேர் கொடுக்க முடியல அவங்களால. இதுக்கு முந்தைய அரசு 5 வருஷத்தில் 5 பேர் கொடுக்க முடியல, வருஷத்துக்கு ஒருத்தர் கூட கொடுக்கல. ஆமாம். இப்போ 170 பேர் 180 பேர் போயிருக்காங்க. எப்படி அது பண்ண முடியுது? எப்படி பண்ண முடியுதுன்னா, அவ்வளோ ப்ரோஆக்டிவாக வேலை செய்யுது. ப்ரோஆக்டிவான இன்டர்வென்ஷன், தலையீடு மேலே ஆட்சி தலைமையிலேருந்து. அது மட்டும் இல்லை, ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி அதை வந்து பேஷனேட்டாக செய்யறது. என்ன செய்யறது அப்படின்னா, இன்னும் இவ்வளோ பேர் எலிஜிபிளாக இருக்கான் அப்படின்னு போய் கேட்கணும். அவங்க வந்து அதுக்கு உண்டான மெட்டீரியலில் தயார் பண்ணணும், ஆட்டில் தயார் பண்ணணும், அப்புறம் கொண்டு போய் அங்கே கொடுக்கணும், வாங்கணும், அதை டிஸ்பர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. 5 பேர் கொடுப்பா அப்படின்ட்டு பேசாமல் உட்காந்தான்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? இது அதே மாதிரி தான் தொழில் முனைவோர் திட்டம். ஆமாம், தொழில் முனைவோர் திட்டமும் அப்படி தான் இல்லையா? இப்போ ஸ்டார்ட் அப்பில் வந்து தனியாக ஒரு இதை போட்டு அதுக்கு வந்து இது செஞ்சே தீர்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இறங்கி செஞ்சாங்கன்னா செஞ்சுருவாங்க. அதான் அங்கே யார் உட்காந்துருக்காங்கிறது தான். ஸோ ப்ரோஆக்டிவான இன்டர்வென்ஷன் கடந்த ஆட்சியை விட இந்த பட்டியல் சாதி மக்களுடைய நிதியை பயன்படுத்துவது என்ற ஆஸ்பெக்ட் கம்பேரிட்டிவ்லி கூடுதலான ப்ரோஆக்டிவ் இன்டர்வென்ஷன். இவர் சிந்தனை செல்வன் இதிலே பேசிப்பாரு அசம்பிளிலேயே, எப்படி வந்து இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. நானே அந்த மாதிரி இப்போ இதுக்கு போயிருக்கும்போது, ஆக்ஸ்போர்ட் போயிருக்கும்போது நான் ஒரு 5-6 பேரை பார்த்தேன். எல்லாம் அங்கே பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறதுலாம். என்ன அவங்க ஒருத்தர்லாம் சொல்கிறாரு, நான் எங்கள் அப்பாலாம் வந்து ரொம்ப கூலி தொழிலாளிங்க, என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்காது இது மட்டும் இது வந்து ஃபீயும் இதுவும் சேர்த்துமே கிட்டத்தட்ட 45 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு. என்ன நினச்சி பாருங்க, ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளனுடைய பையன் ஆக்ஸ்போர்டில் படிக்கிறதுங்கிறது, லண்டனில் படிக்கிறதுங்கிறது சாத்தியப்பட்டிருக்கேன். அம்பேத்கர் தன்னுடைய காலத்தில் அதுக்கான முயற்சி செய்து ஆமாம் ஒரு கட்டத்தில் வந்து ராஜாஜிக்கு எடுத்து விட்டாருன்னு எழுதியிருக்கிறாரு. ஆமாம், ரைட்டு. அதை வந்து தமிழ்நாடு நடைமுறைப்படுத்து. இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு 5 ஆண்டு காலம் இதில் இந்த பொறுப்பில் இருந்திருக்கீங்க, என்ன அச்சீவ் பண்ணதா கருதுறீங்க இந்த இந்த வேலையில்? அந்த இதற்கு பாருங்க, நிர்வாகம் வந்து ஒரு இன்ஃபார்ம்டான ஒரு கவர்னன்ஸாக மாற்றுறது இருக்குல்ல, அதுக்கு உண்டான என்னாலான வேலைகள். எப்படின்னா, ஒரு திட்டம் செயல்படுது அப்படின்னு சொன்னால் இவங்க எப்படி இது வரைக்கும் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டம், அந்த திட்டத்தில் எத்தனை பேர் பயனுற்றார்கள், எவ்வளோ பணம் செலவாச்சு, அதுதான் வந்து கவர்மெண்ட் லாங்குவேஜ். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, என்னென்ன 345 கோடி ரூபாய் செலவில் 32,000 பயனாளிகள் அப்படி தான் போடுவாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண தெரியாது. நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல வந்து இந்த மாதிரி இந்த திட்டங்களெல்லாம் ஆய்வு செஞ்சு அந்த திட்டங்கள்னால என்ன பலன் இருக்குது, அதுக்கு வந்து இப்போது நம்ம பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மகளிர் விடியல் பயண திட்டத்தினால ஒரு பெண்ணுக்கு சராசரியாக மாதம் 888 ரூபாய்
மிச்சமாகுது அப்படிங்கிற நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் இப்போ சொல்கிறாங்கல்ல எல்லாரும், 288 எல்லாரும் சொல்கிறாங்க பாருங்க. அது சொல்கிறது வந்து எதனுடைய அடிப்படையில் சொல்கிறாங்கன்னாக்கா, மாநில திட்டக்குழு செய்து கொடுத்த ஆய்வறிக்கையினுடைய அடிப்படையில் தான். மாணவர்கள் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, அம்மாக்கள்லாம் வந்து இப்போ வந்து சுலபமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான நேரட்டிவ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபீல்டில் போய் நாங்கள் பிளானிங் கமிஷன்லேருந்து ஏன்னா இது மாதிரி பயனுறர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் சந்தித்து பேசி அவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்கிறத எடுத்து வந்து டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வந்து ஆய்வறிக்கையாக கொடுக்கும்பொழுது அதுதான் அப்போலேருந்து அது வருது. அந்த இது அது லோக்கல்ல கவர்னன்ஸ் பற்றின என்ன வருது அப்படிங்கிறத நம்ம டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறோம்ல, எக்ஸ்டென்சிவாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபார்ம்டு கவர்னன்ஸ், மக்களுக்கும் எந்த நலத்திட்டங்கள் போய் சேருதுங்கிற தகவல்கள் கொண்டு போய் சேர்த்துறீங்க. அடுத்த 5 ஆண்டுகள் இப்போ நிறைய வந்து இந்த வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்குது. இது வந்து சாத்தியமா, நடைமுறை சாத்தியமான வாக்குறுதிகள் தானா? நீங்க இது எல்லாமே நிறைய ப்ரொடாமினண்ட்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்க எக்ஸ்டென்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ வந்து 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய காலை உணவு வந்து 8வது வரைக்கும் நீட்டிக்கிறது அப்படிங்கிறதுல இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சிறிய ஒரு இதுதான். இப்போ ஏற்கனவே 400-500 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய் செலவாகுது. இதுனா இன்னும் மேலே வந்து ஒரு இன்னொரு 250 கோடி ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடியில் பட்ஜெட் போடுறவங்களுக்கு இது மாதிரி 250 கோடி அடிஷனல் செலவு பண்ணுறதுலாம் கஷ்டம் இருக்குது. அது மாதிரி இவங்க நிறைய பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அதிரடியாக பெருசாக ஒன்று பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்து ஏற்கனவே போயிட்டு இருக்கிறது, எந்த பாதையில் போயிட்டு இருக்காங்க அந்த பாதையிலிருந்து வலுவாமல் அதில் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இன்னும் யாரெல்லாம் அன்ரீச்சாக இருக்காங்களோ அவங்களை ரீச் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவு பெண்களை டார்கெட் பண்ணி, அஃப்கோர்ஸ் பெண்களுக்கு சொத்துரிமை தொடர்பான விஷயங்கள்லாம் முன்னாடி சொல்லப்பட்டாலும், இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு மகளிர் விடுதல் பயணம் அல்லது இந்த விடுதியாகட்டும், தொழில் விடுதியாகட்டும், பெண்கள் இந்த குறிப்பிட்ட எலெக்ஷன்ல ஒரு தீர்மானகரமான பங்களிப்பார்கள். வாக்காளர்களாகவும் அவங்க வந்து எம்பவர் செய்யப்பட்டு ஒரு சூழல். இப்போ 5 ஆண்டுகளில் பெண்களை மையப்படுத்தி முதலமைச்சர் பேசும்போது பல்வேறு இடங்களில் பெண்களை மையப்படுத்திய பெண்களை நீங்கள் படிங்க, இந்த அளவு இப்போ சமீபத்தில் பேசும்பொழுது பின்தூங்கி முன்னெடுவாலாம் கிடையாது, நல்ல சத்தா சாப்பிடுங்க அப்படிலாம் கூட அந்த உரையாடல் ஒன்று நடந்ததை நான் பார்த்தேன். இப்போ பெண்களை டார்கெட் பண்ணி திட்ட கமிஷன் வந்து திட்டக்குழு வந்து திட்டமிட்டு ஏதாவது நீங்கள் அது அப்படி டார்கெட் பண்ணி இது வேலை பார்த்தீங்கன்னா அது விஷன் என்னவா இருந்தது? பெண்களை டார்கெட் பண்ணது இல்லை, அதாவது வந்து வளர்ச்சியில் வந்து அவர்கள் வந்து ஒரு முக்கிய பங்காற்றணும் அப்படிங்கிறதுல வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. வீட்டில் முடங்கி போயிருக்கிறது, கரண்டியை பிடிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது இல்லாமல் அவர் வந்து படித்து என்ன வெளியே வீட்டை விட்டு வெளியில் வந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து வரணும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த மேல்தட்டு மக்கள், அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்ம படித்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேலையில் பங்கு பெறுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில். அவர்களும் வந்து இதில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறது. அப்போது அவர்களுக்கு உண்டான வேலை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸு அதெல்லாம் வருதில்ல, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரும்பொழுது அவர்கள் வந்து நிச்சயமாக வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்டு, அதுக்கு உண்டான சேஃப்டி, அப்புறம் குழந்தைகள் பாதுகாப்பு அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1000 இடங்களில் வந்து குழந்தைகள் காப்பகம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வரும்போது வந்து அவர்கள் இன்னும் கொஞ்சம் வருவதற்கு ஏதுவான சூழல், பெண்கள் இன்னும் பெரிய அளவில் அந்த பங்குவதற்கு ஏதுவான சூழலை உருவாக்கணும் நினைக்கிறேன். இந்தியாவோட கம்பேர் பண்ணிட்டு நம்ம இந்தியாவோட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது பத்தாது. அது வந்து வளர்ந்த நாடுகள் வந்து எங்கே இருக்கோ, அது கொரியா மாதிரியோ ஜப்பான் மாதிரியோ இல்லை சைனா மாதிரியோ அங்கெல்லாம் எவ்வளோ பெண்களுடைய பங்களிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு வளர்ந்தோம்னா பொருளாதாரம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக 500 பங்கு ஆகிறதுலாம் ரொம்ப ஈஸி. கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் கேட்டு முடிச்சிட்டேன். மேபி அடுத்தடுத்த வாய்ப்புகளில் இன்னும் சில கேள்விகளோடு உங்களை சந்திக்கலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பு சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.